ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தில் இருக்க பொதுத்தமிழ் அதுல இருக்கிற ஒவ்வொரு இயலா பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா இயல் 4 அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் செய்யுள் பகுதி. ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். செய்யுள் பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா நற்றிணை. என்ன பாடல் கொடுத்திருக்காங்க? தோழி தலைமகனிடம் கூறியது அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் மறுகால் உழுத ஈர செறிவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊர நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோ புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. பாடல் வரிகளுடைய ஆசிரியர் மிலங்கிழான் நல்வேட்டனார். இந்த பாடலுடைய பொருள் என்ன? உழவன் நெற்கதிர்களை அறுவடை செய்த பின்னர் அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வேற பயிர் போறதுக்காக அந்த நிலத்தை உழுவாங்க. பனையோலை பெட்டியில் விதை கொண்டு சென்று ஈரமுள்ள அந்நிலையில் விதைத்தனர். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அங்குள்ள நீர்நிலையில் உள்ள மீன்களை பிடித்து அந்த பெட்டியில கொண்டு செல்கிற புது வருவாயினை உடைய மருத நில தலைவனே. அந்த தலைவனுக்கு தோழி என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அரசால் சிறப்பு செய்ய பெறுதலும் யானை தேர் குதிரை முதலிய ஊர்திகளில் அவ்வரசர் முன்னிலையில் விரைந்து செல்லுதலும் அச்செல்வம் சிறப்பன்று அஃது அவர்தம் முன்னிலை பயனே. தன்பால் புகலிடம் தேடி வந்த எளியோரை கைவிடாமல் காக்கும் மென்மையான பண்பே செல்வம் என சான்றோர் கூறுகின்றனர். இந்த வசனத்தெல்லாம் யார் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, தோழி தலைமகனிடம் சொல்றாங்க. சொல்லுக்கான பொருள். அரி அப்படின்றது நெற்கதிர். அரினா நெற்கதிர். செரு அதற்கு என்ன பொருள்? செரு அதற்கு வயல். யானர் என்பதற்கு புது வருவாய். யானர் புது வருவாய். வட்டி அதற்கு பனை ஓலை பெட்டி. நெடிய மொழிதல் அப்படின்னது அரசனிடம் சிறப்பு பெறுதல். இலக்கண குறிப்பு. சென்ற வட்டி பெயர் எச்சம். செய்வினை வினைத்தொகை. புன்கண் மென்கண் இதெல்லாம் பண்பு தொகைகள். ஊர விழித்தொடர். அடுத்ததா பகுப்பத உறுப்பிலக்கணம். சென்ற அதை எப்படி பிரிக்கலாம்? செல் கூட்டல் இரு கூட்டல் அ. செல் என்பது பகுதி. இல்லு இன்னானது விகாரம். இரு என்பது இறந்த கால இடைநிலை. ஆ என்பது பெயரச்ச விகுதி. சேர்ந்தோர் எப்படி பிரிக்கலாம்? சேர் கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர். சேர் என்பது பகுதி. இத்து சந்தி. இத்து இந்தானது விகாரம். மற்றொரு இத்து என்பது இறந்த கால இடைநிலை. ஓர் என்பது படற்கை பலர்பால வினைமுற்று விகுதி. அடுத்ததா பிரித்தறிதல். அங்கண் எப்படி பிரிக்கலாம்? அம் குட்டல் கண். பற்பல எப்படி பிரிக்கலாம்? பல குட்டல் பல. புன்கண் அதை எப்படி பிரிக்கலாம்? புன்மை குட்டல் கண். மென்கண் எப்படி பிரிக்கலாம்? மென்மை குட்டல் கண். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்கிற ஆசிரியர் குறிப்பு. இந்த பாடலுடைய ஆசிரியர் மிலை என்னும் ஊரில் பிறந்ததனால மிலங்கிழான் நல்வேட்டனார் என பெயர் பெற்றார். 5 இணைகளை பற்றியும் பாடல் இயற்றியுள்ளார். இவர் நற்றிணையில 4 பாடலை இயற்றியிருக்காரு. அதுக்கப்புறமா குறுந்தொகையில 1 பாடலும், மொத்தமாக 5 பாடல்கள் இயற்றியுள்ளார். ஆசிரியர் சங்க காலத்தை சேர்ந்த புலவர். நூல் குறிப்பு. 10 பாட்டும் 8 தொகையும் சங்ககால நூல்கள் என போற்றப்படுகின்றன. 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. நல் என்று அடைமொழி கொடுத்து போற்றப்படுவதும் நற்றிணையே. இப்ப அகத்திணை புறத்திணைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நற்றிணை அகத்திணையை சார்ந்த நூல். நற்றிணை பல்வேறு காலகட்டத்தில் பாடிய புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் நற்றிணை. ஓரறிவு உயிரினங்களை விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழத்தம் உயர் பண்புகளை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கும் நூல் நற்றிணை. நற்றிணையில 5 இணைக்குமான பாடல்கள் உள்ளன. இந்த வரிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டவை. நற்றிணை பாடல்களை தொகுத்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணையில 400 பாடல்கள் உள்ளன. நற்றிணையில எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க? 275. நம்ம பாடப்பகுதியில வந்திருக்க நற்றிணை பாட்டு 210வது பாடல் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. பாடப்பகுதியில் இருக்க வினாக்களை பாருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. நற்றிணை 9 அடி சிற்றலையும் டேஸ் அடி பேரலையும் கொண்ட நூல். நற்றிணை 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல். 12 அடி. அடுத்த கொஸ்டின். அரி என்னும் சொல்லின் பொருள். அரி என்னும் சொல்லுக்கு நெற்கதிர் என்பது பொருள். நெற்கதிர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல். நல்.
ஆன்சர் நற்றிணை. நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் நற்றிணை. அடுத்த கொஸ்டின், நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்த கொஸ்டின், நற்றிணை டேஷ் நூல்களை சார்ந்த நூல்? என்ன ஆன்சர் வரும்? நற்றிணை 8 தொகை நூல்களை சார்ந்த நூல். அடுத்ததா பொறுத்துக. செரு அதற்கு என்ன வரும்? செரு அப்படின்னா வயல். வித்து அதற்கு விதை. யானர் புது வருவாய். யானர் அப்படின்னா புது வருவாய். வட்டி அதற்கு பனை ஓலை பெட்டி. இந்த காணொளி பதிவில் பழைய பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு அதில் இருக்கிற இயல் 4 ஃபர்ஸ்ட் டாபிக் நற்றிணை. நம்ம பொது தமிழில் இருக்கிற ஒவ்வொரு இயலை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு உண்டான ரீப்ளை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொளி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளி பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.